கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆமோஸ் 5:21. உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. ஆமென். ஏன் இப்படி ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதுகிறார்? தேவன் பண்டிகை நாட்களை வெட்கிறாரா? ஆசரிப்பு நாள், ஆராதனை நாள் வேண்டாமா தேவனுக்கு? இன்று சபைகளில் சம்பிரதாய பக்தி, பண்டிகை பக்தி, இப்படி பல வகை பக்திகள் கிறிஸ்தவர்களிடம் உண்டு. சிலர் ஞாயிறு ஆராதனை, கிறிஸ்மஸ், நியூ இயர் ஆராதனை, ஈஸ்டர், புனித வெள்ளி மட்டுமே வருவார்கள். இது ஒரு சம்பிரதாய ஒரு பக்தி. இது ஒரு போலியான பக்தி தான். லெந்து நாட்களில் வெள்ளிக்கிழமை சர்ச்சுகள் கூட்டமாக நிரம்பி வழியும். இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் சாத்தானே வந்து பிரசங்கம் செய்தாலும் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள். மற்ற நாட்களில் இயேசு கிறிஸ்துவே வந்து பிரசங்கம் செய்தாலும் ஜனங்கள் வரமாட்டார்கள், கேட்கவும் மாட்டார்கள். இது சென்டிமெண்ட். கிறிஸ்தவர்கள் ஞாயிறு, சனி, வெள்ளி, ஞாயிறு ஆராதனை இது போன்ற தினங்களில் வருவார்கள். விசேஷ நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் தேவ ஆலயத்துக்கு, சர்ச்சுக்கு சென்று வருவது உங்களுக்கு திருப்தியை தருகிறது. அப்படி பண்டிகை நாட்களில் சர்ச்சுக்கு போகக்கூடாது என்பது அல்ல, அப்படி அல்ல. இது போன்ற காலங்களில் பக்தி பரவசம் வேண்டும் என்பதல்ல. இது போன்ற பக்தி தேவனை கனப்படுத்தாதாம். அன்றுள்ள இஸ்ரேல் ஜனங்களும் பண்டிகை நாட்களுக்கு மட்டும் மிக முக்கியத்துவம் தந்தார்கள், பலிகளுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். இதையே நம் பரிசுத்தர் என்ன சொல்கிறது? அதை நாம் அது வெறுக்கிறேன் என்கிறார். உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் நோக்கி பார்க்க மாட்டேன் என்கிறார். மற்றும் நம் பாடுகிற பாட்டு, ஆராதனைகள், கூச்சல், இரைச்சல்களையும் வீணைகளையும் இசைகளையும் நான் கேட்க மாட்டேன் என்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று நாம் எப்படி தேவ சமூகம் சென்று ஆராதனைக்கு சென்று வருகிறோம்? ஞாயிறு மட்டும் சென்று ஆராதனை என்ற பெயரில் துள்ளி குதித்து விட்டு வருகிறோமா? இது போன்ற ஆராதனை பலிகளை நான் வெறுக்கிறேன் என்கிறார் நம் தேவன் மகா பரிசுத்தர். எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் பய பக்தியுடன் தேவனை தொழுது கொள்ளுவோமாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.